வணக்கம், உங்க பேரு? வணக்கம், என் பேர் கீதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் வைஃப். சரி, எங்களுக்கா என்ன செஞ்சு காட்ட போறீங்க? பட்டர் முறுக்கு. பட்டர் முறுக்கு எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுது உங்களால? ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். 5 மினிட்ஸ்ல முறுக்கா? ஓகே. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பட்டர் முறுக்கு அப்படின்ற இந்த விஷயத்துக்கு என்னென்னலாம் தேவை? அரிசி மாவு, ஒற்றைக்கடலை மாவு, வெள்ளை எள்ளு, பட்டர், சால்ட், ஆயில். அவ்வளவுதானே? ஆமா. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம ஃபர்ஸ்ட் மாவை எல்லாம் கலந்துக்கலாம். இந்தாங்க பிளேட். அரிசி மாவு போடுங்க. ஃபர்ஸ்ட் அரிசி மாவா? எவ்வளவு கப்? அது அப்படியே ஃபுல்லா போடுங்க, 2 கப் அது. சரி, அடுத்து ஒற்றைக்கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு போடுங்க ஃபுல்லாவே. போட்டுடுங்க. இத மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பட்டரை சூடு பண்ணி ஊத்தணும். ஓஹோ, பத்த வச்சிடலாமா? பத்த வச்சிடுங்க. அந்த பட்டரை போடுங்க. பட்டர் ஃபுல்லாவே போடுங்க. போட்டுடுங்க. அதுக்குள்ள அந்த வெள்ளை எள்ளு இதுல போடுங்க. இதுல மாவுல மாவு இங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்ல செய்யறதுக்கு. வெள்ளை எள்ளு போடுங்க ஃபுல்லாவே. போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் அதுல ஊத்துங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன், ஒரு அரை கரண்டி போதும். இதுல பட்டர்ல ஊத்தணும். ஆமா, நல்ல வேலை சொன்னீங்க. நான் உணர்ச்சி வச்சு போட்டு உங்க மாவுல ஊத்தி நெத்திட்டு ரொம்ப சூடா கூடாது. சால்ட் போடுங்க ஃபுல்லாவேவா? போட்டுடுங்க. தண்ணியா? இல்ல, இத ஃபர்ஸ்ட் ஊத்தணும். ஓ, அந்த பட்டர் எண்ணெய் காய வச்சத மாவுல ஊத்தி பிசையணும். ஆமா, அதனால தான் பட்டர் முறுக்கு. ஆமா. ஓ, இப்போ கையை விட்டு பிசைய முடியாதுல்ல? அந்த ஸ்பூன் பட்டர் அப்படியே போட்டு பேசுறதுக்கும் காய வச்சு பேசுறதுக்கு என்ன வித்தியாசம்? சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஓஹோ. இப்போ இதல வாட்டர் ஆட் பண்ணி அதுக்குள்ள இங்க என்ன போட்டு காய வைக்கணும். அதாவது முறுக்கு புளியறதுக்கு என்ன காய வச்சலாம்? காய வைக்கணும். ஓகே, இந்த பக்கம் வாங்க. சரி, இப்போ நீங்க மாவு பேசுங்க. ஓகே. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன காய வச்சு தரலாம்? என்ன போட்டு காஞ்சிச்சு? என்ன காயலைங்க? போதுமா? போதும். இப்ப நான் வந்து பாதி தான் பிசைஞ்சிருக்கேன். அப்பப்ப பிசைஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஒயிட்டா கிடைக்கும். ஒரேடியே பிசைச்சா கொஞ்சம் கலர் ப்ரௌனிஷா மாறிடும். இப்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். உருண்டை பிடிச்சி இதுக்குள்ள போட்டுக்கலாம். இதுல ஆயில் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது சுத்தி ஏன்னா ஒட்டாம இருக்கும். ஓ, சரி, போட்டுக்கோங்க. எடுத்துக்கு. அவ்வளவுதானா? புளிஞ்சு எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். பட்டர் முறுக்கு சுட சுட சூப்பரான ஸ்நாக்ஸ். பசங்க அங்க ஸ்கூல் மணி அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க முறுக்கு ரெடி பண்ணிடலாம். சுட சுட வந்து செஞ்சு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ்னா அது. ஈவினிங்ல ஒரு டீ போட்டுட்டு அப்படியே அந்த முறுக்கையும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அண்ட் இதுல வந்து பட்டர் போட்டிருக்கனால வேற எதுவும் இதுல வந்து ஆயில போட்டு எடுக்கிறோம். உடம்பு கெடுதலானது அப்படின்றது இதுல சின்ன பசங்க தாராளமா சாப்பிடலாம். பெரியவங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். பட் ஈவன் வந்து அந்த பட்டர் முறுக்கு சிம்பிளா வீட்ல குயிக்கா ஆகக்கூடிய ரெசிபி அப்படின்றனால ஈவன் நீங்க பண்டிகை காலங்களோட செய்யலாம். ஏன்னா கரெக்ட் தான் நான் சொல்றேன். இப்ப பாவ் பாஜி, பீஸா அதெல்லாம் சாப்பிடுறாங்க. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை விட இது நல்லது. ஆனா பசங்க வந்து லைக் பண்ணுவாங்க. ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. நம்ம ஒண்ணும் சொல்றது கேட்கல. இல்ல, முறுக்குல என்னைக்குமே மவுஸ் உண்டு. ஆமா. சரி, ஓகே. என்ன காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க புளியலாம். ஆனா இப்படியே பிழிஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. போறோம். ஒரேடியா எல்லாத்தையும் புளிஞ்சிட்டீங்க. அவ்வளவுதான். இது வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை. ஓகே. ப்ரௌனிஷா வந்தா எடுத்துடலாமா எப்படி? ஆமா, ப்ரௌனிஷா வந்தா எடுத்துட வேண்டியது.
ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை இருக்கா? அது திருப்பி போடுங்க கொஞ்சம். முறுமுறுன்னு இருக்குமா அது? நல்லா சாப்பிட்டு பார்க்க போறீங்கல்ல, நீங்களே சொல்லுங்க. சரி ஓகே. முறுமுறுன்னு இல்லைன்னா என்ன பண்ணலாம்? முறுமுறுன்னு தான் இருக்கும். முறுமுறுன்னு தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே, நல்லா முறுமுறுன்னு தானே சார். அதனால பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. ஓகேங்க, சட்டுப்படி சமையல்ல இன்னைக்கு இந்த சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் தான். இது வெந்த பிறகு எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்துல 2 கப் அரிசி மாவு, 1 கப் பொட்டுக்கடலை மாவு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் வெள்ளை எள்ளு, கொஞ்சம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கடாய் காய வச்சு பட்டர், எண்ணெய் இது ரெண்டுத்தையும் சூடு பண்ணி மாவு பிசைஞ்சிட்டு இருக்கிறதோட சேர்த்து கிளறிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு முறுக்கு பிடிக்கிற குழாயில ஒட்டாத அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு ஸ்டஃப் பண்ணி கொதிச்சிட்டு இருக்க எண்ணெயில புழிஞ்சு எடுத்தீங்கன்னா சுட சுட பட்டர் முறுக்கு ரெடி.